ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக விசுவாசிக்கத்தக்க வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய சூழ்நிலைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்ற சத்தியம், சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு என்ன தேவையோ செய்து முடித்திருக்கிறார். நம்ம ஒரு தேவைக்காக எனக்கு இதை தேவன் கொடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்தோட, அந்த பிரச்சனையோட, அந்த கட்டுகளோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்திற்குரிய பலனை எப்படி நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும், இதைதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் கால முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானன் கால முதல் இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து அவர் வருகை பூமியிலே மனிதனாக வரும் பொழுது வரைக்கும். ஏனென்றால் மேசியாவை குறித்த, இரட்சகரை குறித்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த நியாய பிரமாணங்களானாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. அதனாலதான் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும்னு சொல்லப்படுது. பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறதா? பலவந்தம் பண்ணப்படுகிறதா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்களா? பிடித்து கொள்றாங்களா. பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம். மேல வானத்துல தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு. இங்க பூமியில தேவனுடைய ராஜ்யம் நாம நினைக்கிற மாதிரி அது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் சொல்ற ஒரு எல்கைகளோடு அது என்ன செய்யல இல்ல. பூமியில தேவனுடைய ராஜ்யம் விசுவாசிகளின் இருதயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதா? உங்களுக்குள் இருக்கிறது. அது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அவர் விசுவாசிகளின் இருதயத்துக்குள்ள என்ன செய்கிறார்? ஆவியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
விசுவாசிகளின் மூலமாக அவருடைய ஆளுகையை அவர் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிகளின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் அவர் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், தேவனுடைய சித்தம் செயல்படுவதன் மூலம். தேவனுடைய சித்தம் எங்கெல்லாம் செயல்படுகிறதோ, அவரது நீதியாக இருக்கட்டும், அவரது சமாதானமாக இருக்கட்டும், அவரது வல்லமையாக இருக்கட்டும், அவரது அன்பாக இருக்கட்டும், அவரது சந்தோஷமாக, அவரது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஆவியானவர் மூலம் எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த ராஜ்யம் விரிவுபடுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை விரிவுபடுத்துறது யார் மூலமா நடக்குதா? விசுவாசிகளின் மூலமாக ஆவியானவர் அந்த செயலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் கால முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலராகிய பவுல் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு காரியம் சொல்றாரு. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தை நாம சம்பாதித்து என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய், இதை செய்தால்தான் இந்த ராஜ்யத்தை நீ பெற முடியும்னு சொல்றதுக்கு அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பரலோக ராஜ்யம் நம்மளுடைய கிரியைகள்னால பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது கிருபை மாத்திரம் இல்ல, அதை விசுவாசிக்கிறதுமே அவர் கொடுக்கின்ற ஈவு. நாம் ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது நம்முடைய செயல்களினால் உண்டானது இல்லை, இது தேவன் அருளுகின்ற ஈவு. இப்போ எடுத்துக்கொள்ளலாம் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பவுல் காலத்துல யூதர்களுக்கு நிறைய சட்டங்கள் உண்டு. இந்த உணவை சாப்பிடக்கூடாது, இந்த செயலை செய்யக்கூடாது, இந்த உணவு தீட்டு, இது அசுத்தமானது அப்படின்னு சொல்லி உணவு முறையில நிறைய சட்டங்கள் உண்டு. புற ஜாதிகள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட புற ஜாதிகள் மேல யூத மார்க்கத்துல கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தவர்கள் அநேக சட்டங்களை புகுத்தினார்கள். நீங்க இந்த உணவை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, இதை நீங்க தொடக்கூடாது, இது தீட்டு, இது அசுத்தம் அப்படின்னு சொல்லி அநேக சட்டங்களை அவங்க மேல என்ன செஞ்சாங்க? புகுத்தினாங்க. இன்றைக்கும் ஒரு சில காரியங்கள்ல அதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. வாசிக்கலாம் கொலோசையர் 2வது அதிகாரம் 16வது வசனம் முதல். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. நல்ல கவனிங்க. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவை எல்லாமே நிழல். இது எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி சொல்லப்பட்ட நிழல். நிஜம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நிஜம். நிஜம் வந்த பிறகு நிழல் தேவையில்லை. நிஜமே நம்ம கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு?
நின்று கொண்டிருக்கும் பொழுது, நமக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது நாம் நிழலை பற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 19வது வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அடுத்து, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? 22வது வசனம், இவை எல்லாம் அனுபவிக்கிறதினால் என்ன செஞ்சிருமா? அழிந்து போயிரும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மை, இதெல்லாம் ஃபாலோ பண்றது என்னதான்? உண்மையான தாழ்மை இல்ல. என்ன தாழ்மையா? மாயமான தாழ்மை. நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு காரியம், நம்முடைய சுயத்தை திருப்தி செய்து கொள்ளுகின்ற ஒரு காரியம். மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யாது? கொடுக்காது. எளிமையா சொல்லணும்னா இதனுடைய அர்த்தம் அதுதான். பழைய உடன்படிக்கையில மக்கள் தாங்கள் தீட்டானதை தொடாமலும் சாப்பிடாமலும் அதை செய்யாமலும் இருந்து தேவனுடைய பிரியமான ஒரு வழியை அவங்க என்ன செஞ்சாங்க? தெரிந்தெடுத்தாங்க. இந்த புதிய உடன்படிக்கையில இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய செயல்களின் மூலம் இல்ல, அவரது இரத்தத்தின் மூலம் நம்மை கழுவி அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் சுத்தமாக்கின ஒன்று அசுத்தம் அல்ல. இதன் மூலம் ராஜ்யத்தை நான் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அதனாலதான் பவுல் அங்க அப்படி சொல்றாரு, ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிக்காம குடிக்காமல், அதாவது இந்த உணவை சாப்பிடாம அந்த செயலை செய்யாம இப்படி செய்யாம இப்படி சம்பாதிக்கிற ஒரு காரியம் இல்ல. அது இலவசமாக கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரது நீதியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். தேவனுடைய நீதியை பெற்று அவர் அருகில் செல்லக்கூடிய தகுதியை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா மாட்டாரா? என் மீது பிரியமா இருக்கிறாரா? என் மேல சமாதானமா இருக்கிறாரா? என்னை பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கு விசுவாசி இல்லை. நம்முடைய செயல்களினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனோடு நமக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரது சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகள் முடிகிறதுனால இல்ல, பிரச்சனைகள் சரியாகிறதுனால வர்ற சந்தோஷம் இல்ல. நீங்க எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையில இருந்தாலும் அதுல தூக்கி விடக்கூடிய தேவ வல்லமை உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரங்கள். இந்த ராஜ்யம் இன்றைக்கு வெளியே இல்ல, எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் செல்வங்கள் இதெல்லாமே, பரலோக ராஜ்யத்தோட பொக்கிஷங்கள்.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் அனுபவிக்கிறதற்காக இந்த செல்வத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவரது அன்பு, அவரது சமாதானம், அவரது நீதி, அவரது சந்தோஷம், அவரது வாழ்வு, அவரது வல்லமை, இதெல்லாம் ராஜ்யத்தின் செல்வங்கள். இன்றைக்கு அது வெளியே இல்ல, எங்க இருக்குதா? நமக்குள்ள இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறார் இல்லையா? மறுபடி வாசிக்கலாம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்றது அப்படின்னு சொன்னா என்ன? எப்படியாவது தேவனோட இருதயத்தை மாற்றி அவர்கிட்ட எப்படியாவது அழுது கெஞ்சி மன்றாடி அவர் கையை பிடிச்சு இழுத்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பலவந்தத்தை இது என்ன செய்யல, சொல்லல. நாம பிறக்கிறதற்கு முன்னாலே சிலுவையில் நமக்கான மீட்பை அவர் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். நாம் பிறக்கிறதற்கு முன்பதாகவே நம்மீது தேவன் அன்பாக இருக்கிறார். உங்க தாயின் கருவில் நீங்க உருவாகும் பொழுதே உங்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, ஆனா அவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? காப்பாற்றி இருக்கிறாரா. அவருடைய இரக்கத்துக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் நீங்க கெஞ்ச வேண்டும் என்ற இடத்தில் அவர் உங்களை என்ன செய்யல, வைக்கல. இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற பலவந்தம் அப்படிங்கிறது உங்களுடைய சரீர முயற்சி இல்ல. என்ன செயலை செஞ்சு நான் தேவனோட மனசை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இல்ல. ஏற்கனவே அவர் மனம் இறங்கி இருக்கிறார். அவர் சிலுவையில் அவரது குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து அவரது அன்பு இன்னதென்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். இதை காட்டிலும் அவர் இருதயத்தை என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற பிசிக்கல் எஃபர்ட் இல்ல. இந்த பலவந்தம் பண்றது அப்படின்னு சொல்றது ஏற்கனவே அவர் கொடுத்த விடுதலை, ஏற்கனவே அவர் இலவசமாக கொடுத்த மீட்பு. என்றைக்கு அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னாரோ தேவனுக்கும் நமக்குமான பகை நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்பட்டிருக்கிறது. நாம எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களா இருந்தோமா? தேவனுடைய பக்கத்துல போறதுக்கு தகுதியே இல்லாம இருந்தோம். ஆவியில மரிச்சு போய் இருந்தோம். அந்த உடன்படிக்கைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தோம். ஒரு கானானிய ஸ்திரீ, அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15:21 முதல் 28 வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசின் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பெண் தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த சம்பவம் அநேகருக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். அவர் போகின்ற இடத்துல எல்லாம் நிறைய பேருக்கு அவர் போய் தொட்டு சுகத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார்.
தேடி தேடி போய் அங்க விடுதலை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த பெண்மணி அவர் பின்னாக செல்கிறார். அவரை கூப்பிட்டு கொண்டே என்ன செய்கிறார்? செல்கிறார். ஆனா அவர் எப்படி இருந்தாரா? அமைதியா இருந்தாராம். எதனால் அவர் அமைதியாக இருந்தார் என்றால், இந்த பெண் தேவனோடு கூட உடன்படிக்கையில் இல்லாத ஒரு புறஜாதி பெண், கானானிய ஸ்திரீ. அந்த உடன்படிக்கையில் அந்த பெண்மணி இல்லை. அந்த உடன்படிக்கையின் படி அந்த பெண்மணி அவரிடம் சுகத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. உங்களுக்கு ஒரு ஆதாரம் காண்பிக்கிறேன். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அந்த உடன்படிக்கையில இல்லாத மக்கள் யாரா? அந்நியர்கள் தான். இந்த அந்நியர்களால அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய விதி. அதனாலதான் அங்கு அந்த பெண்மணி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்லும் போது, இந்த அடிப்படையில அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தாவீதின் குமாரன்கிற அந்த உடன்படிக்கைக்குள்ள இந்த பெண்மணி கிடையாது. அதனாலதான் அவர் எப்படி இருக்கிறாருங்க? அமைதியா இருக்கிறாரு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யல? சிந்தப்படல. இப்படி இந்த முறையில அவர் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அதனாலதான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது? நாய்க்குட்டிக்கு போட முடியாது. இந்த இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னா உங்க சுகமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம்னு என்ன செஞ்சிருப்போம்? போயிருப்போம் இல்லையா? அந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தை அங்க என்ன செய்யல? விடல. இதுதான் பலவந்தமா நிற்கிறது. இத நான் பார்க்காம போக போறது இல்ல. எதை குறிச்சும் அஃபெண்ட் ஆகாம, சூழ்நிலைகளால காயப்படாம, பிரச்சனைகளை குறிச்சு சோர்ந்து போகாம, அவங்களுடைய கோல் என்னன்னு சொன்னா சுகம். அவரிடம் சுகம் இருக்கிறது. அதை நான் பார்த்திருக்கிறேன். இவர்கிட்ட இன்றைக்கு வாங்காம நான் என்ன செய்ய போறது இல்ல? போக போறது இல்ல. இதுதான் பலவந்தம் பண்றது. தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சி. இது அநேகருக்கு இன்னைக்கு இருக்கிறது இல்ல. ஒரு முறை கூப்பிட்டு பார்த்துட்டு அவர் பதில் பேசலன்னோடனே அந்த அம்மா என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி என்ன செய்யல? போகல. அமைதியா இருக்கிறது ஒரு விதத்துல ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இல்லையா? ஆனாலும் அது அவங்க அவமானமா அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செயல்பட முடியாத ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, அதனால அந்த அம்மா அங்க என்ன செய்யல? காயப்படல. பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, மேஜைக்கு கீழே சிந்திரதை எடுத்து நாய்க்குட்டி என்ன செய்யலாம்? பொறுக்கி கொள்ளலாமே. நான் அதை என்ன செஞ்சுக்கிறேன்? எடுத்துக்கொள்ளுகிறேன். பலவந்தமா அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அம்மா நிற்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம என்ன செய்யல? இல்ல. இப்ப வாசிக்கலாம். எபேசியர் 2:13-14. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே நம்ம தூரமா தான் இருந்தோம். அந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களா தான் இருந்தோம். ஆவியில மரிச்ச நிலைமையில இருந்தோம். தேவனோட பக்கத்துல நம்ம போக முடியாது. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம சமீபமா என்ன செஞ்சிட்டோமா? வந்துட்டோமா? தேவனுக்கு பக்கத்துல என்ன செஞ்சிட்டோமா? வந்துட்டோமா? அடுத்த வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து
இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தன்னுடைய இரத்தத்தினால அந்த பகைய தகர்த்து, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஒரே சிருஷ்டியா, புதிய சிருஷ்டியா தேவனோடு நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? ஒப்புரவாக்கி விட்டார். இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு நாம் எல்லோரும் சுதந்திரவாளிகள், உரிமையாளர்கள். எனக்கு சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கானானிய பெண் போல கெஞ்சி நிற்க வேண்டிய இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. எனக்கு இதுல விடுதலை தாங்க, எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவர் மனம் மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் செயல்கள்ல தேடும்படி அவர் என்ன செய்யல? வைக்கல. இதுல எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, தேவனுடைய இரக்கம் நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி அவர் மனம் மாற நாம கெஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவர் இன்று நம்மை நிற்க வைக்கவில்லை. இந்த பலவந்தத்தை அது சொல்லவில்லை. ஏற்கனவே சிலுவையில் அவர் எப்பொழுது முடிந்தது என்று சொன்னாரோ, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள அந்த திரை எப்பொழுது மேலிருந்து இரண்டாக கிழிந்ததோ, அங்கு உடன்படிக்கை பெட்டியில உள்ள அந்த மகிமை அப்பொழுதே அந்த இடத்தை காலி செய்து விட்டு விசுவாசிகளின் இருதயத்திற்குள் வர அது தயாராக இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அது உடன்படிக்கை பெட்டியில இல்ல, எருசலேம் தேவாலயத்துல இல்ல. இன்றைக்கு அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த மகிமை இருக்கிறது. இதுதான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்துல சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டா? தரிசிப்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சின்ன பிள்ளைய போல மாறி பரலோக ராஜ்யம் போகணும்னு அர்த்தம் இல்லை. பரலோக ராஜ்யம் நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச உடனே அது உங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. ஆனா அந்த சிறு பிள்ளையை போன்ற அணுகுமுறை, அந்த பிள்ளையை போன்ற இயல்பு, அது என்ன சொன்னாலும் என்ன செய்யும்? நம்பும். வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா அது என்ன செய்யும்? நம்பும். கேள்வி என்ன செய்யாது? கேட்காது. நாம தான் கேள்வி கேட்போம். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள்னா டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே, எப்படி? அதனாலதான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தோட சுகத்தை என்ன செய்யாம இருந்துகிட்டு இருக்கிறோம்? பார்க்காம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை ட்ரஸ்ட் பண்ணோம். என்ன சொன்னாலும் நம்பும் சின்ன பிள்ளைங்க. அது பிடிவாதம் பிடிக்காது. அது போல அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ற இயல்பு. அதுக்காக தடை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. சூழ்நிலைகள் அதற்கு எதிராக தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கும் உங்கள் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கும் உங்க உணர்வுகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்க உணர்வுகள் 1000 தகவலை உங்களுக்கு சொல்லும். ஆனாலும் அவரது வார்த்தை சொல்லுகிறது என்று சிறு பிள்ளை போல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, பலவந்தமா பிடிக்கும் போது, அதுதான் பலவந்தமா பிடிக்கிறது. என் உணர்வு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் சூழ்நிலை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவர் வார்த்தை சொன்னா சொன்னதுதான். உறுதியோடு அதை பற்றி பிடிக்கிறது. இப்படி பலவந்தம் பண்றவங்க அந்த ராஜ்யத்தோட செல்வத்தை என்ன செய்வாங்களா? பெற்றுக்கொள்வாங்க. ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் போர் ஆவிக்குரிய ஒரு போர். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போர் பிசிக்கலான போர் இல்ல. கையில ஈட்டி, கேடகம், கம்பி
கத்தி வச்சுட்டு சண்டை போடுறது இல்ல. நம்முடைய போர் ஆவிக்குரிய போர். அதுவும் எப்படி போர் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தோடும் சத்தியத்தோடும் அவரது வார்த்தையை கொண்டும் நம்ம போரிடுகின்ற ஒரு போர். இதுலதான் நம்ம பலவந்தமா பிடிக்கணும். நம்மளுடைய மனுஷ ஞானத்திலேயோ மனுஷ திட்டத்திலேயோ மனிதர்களை நம்பி போறதோ நம்முடைய சுய பலத்திலேயோ போராடுற போராட்டம் இல்ல. விசுவாசத்தோடு அவர் வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு ஜெபத்துல உறுதியாய் தரித்து கொண்டு ஆவியானவரது பலத்தை சார்ந்து கொண்டு நிற்கின்ற ஒரு போர். இந்த போர்க்களத்துல நீங்க சத்தியத்தை பிடிக்க விடாதபடி, விசுவாசத்துல நிற்க விடாதபடி, ஆவியானவரை சார்ந்து கொள்ள விடாதபடி உங்களுக்கு சூழ்நிலைகள் வரும். விசுவாசத்துல உறுதியாய் நிற்காத படிக்கு உங்க விசுவாசத்தை அசைக்கும்படி உங்களுக்கு சூழ்நிலைகள் என்ன செய்யும்? வரும். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில நாம் அந்த விசுவாசத்தையும் ஆவியானவரையும் சத்தியத்தையும் உறுதியா பலவந்தமா பிடிக்கிறது தான் பலவந்தம் பண்ணுகிறது. நான் சொல்றது புரியுதா? நீங்க தேவனுடைய கரத்தை பிடிச்சு உழுக்குகிறது இல்லை. அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். நீங்க எதை உறுதியா பிடிக்கணும்? சத்தியத்தை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்றது, உங்க விசுவாசத்துல நிலைச்சு உறுதியா நீங்க நிற்கிறது, ஜெபத்தை உறுதியா தரித்திருக்கிறது. இதை நீங்க பலவந்தமா என்ன செய்யணும்? பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இளைப்பாறுதலை விட்டு நம்மள பிரிக்கிறதுக்கு தான் போர் வரும். நம்ம சமாதானத்துல இருக்க விடாம, விசுவாசத்துல நிலைச்சு நிற்க விடாம, அந்த ஓய்வுல இருக்க விடாம நமக்கு சமாதானத்தை திருடுகிறதுக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்வான்? வருவான். அவனுடைய டார்கெட்டே முதல்ல என்னன்னு சொன்னா நம்முடைய சமாதானம். நம்முடைய சமாதானத்தை எடுக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ள என்ன வரும்? பிரச்சனை வரும். கணவர் மேல பிரச்சனை இல்ல, மனைவி மேல பிரச்சனை இல்ல, பிள்ளைங்களும் பிரச்சனை இல்ல. எதனால பிரச்சனை வருது? நம்முடைய சமாதானத்தை திருடுகிறதற்காக பிரச்சனை வருகிறது. இந்த இடத்துல என் கணவன் என்ன புரிந்து கொள்ளலையே, என் மனைவி என்ன புரிந்து கொள்ளலையே, என்னுடைய பிள்ளை புரிந்து கொள்ளலையேன்னு சொல்லி சோர்ந்து போறதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யும்? வரும். ஆனா அப்படி சோர்வுக்குள்ள போகாம ஆவிக்குரியவர்களை ஜென்ம ஸ்பாவம் உள்ளவங்களால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. உங்களை யாராவது புரிந்து கொள்ளணும்னு என்ன செய்யாதீங்க? நினைக்காதீங்க. நிச்சயமா ஆவிக்குரியவங்களை ஜென்ம ஸ்பாவத்தினால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. உங்களை புரிந்து கொள்ளணும்னா ஆவியானவரால தான் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். நீங்க ஆறுதலையும் நீங்க பலத்தையும் எதிர்பார்க்கணும்னா அவர்கிட்ட தான் நீங்க என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். நீங்க உங்க உறவுகளுக்கு அந்த பலத்தை நீங்க கொடுங்க, அந்த அன்பை நீங்க கொடுங்க. அவர்கிட்ட வாங்கி நம்ம உறவுகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். உறவுகள் கிட்ட என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. என்ன புரிந்து கொள்ளலையே நினைச்சு நீங்க அதை எதிர்பார்த்தீங்கன்னா அங்க சாத்தான் ஜெயிச்சுட்டான். உங்களுக்கு அவங்க மேல என்ன வரும்? கோபம் வரும், ஏமாற்றம் வரும், எரிச்சல் வரும், அன்பு இல்லைன்னு நினைச்சு சண்டை போட தோணும். இப்படிதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? வந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய போர் மாம்சத்தோடு இல்லை. இந்த சமாதானத்துல இருக்க விடாம அவை கொண்டு வரும்போது நம்ம சமாதானத்தை உறுதியா பிடித்து கொள்ளணும். அவை டார்கெட் சமாதானத்தை திருடுறதுதான் சொன்னா நாம எதை பத்திரமா பிடிச்சுக்கணும்? சமாதானத்தை பிடித்து கொள்ளணும். அவை நம்முடைய விசுவாசத்தை அசைக்கிறதுக்கு தான் அவன் வருகிறான் என்றால் நம்முடைய கவனம் பிரச்சனை மேல போக கூடாது. விசுவாசத்தை நம்ம உறுதியா என்ன செஞ்சுக்கணும்? பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய போர்க்களம் எது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. அவன் எதை திருட வர்றாங்கிறதும் நமக்கு என்ன செய்யல? தெரியல. அவன் திருட வர்றது சமாதானம், அவன் திருட வருகிறது விசுவாசம். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க விசுவாசத்துல பலப்படணும்னு நினைக்கும் போது ஒன்று உங்களுக்கு அவரோடு செலவழிக்க நேரம் இல்லாமல் போகும். ஏனென்றால் நீங்க அவருக்கு நேரம் கொடுக்காம, சத்தியத்தை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளாம, அதை அறிந்து கொள்ளாம விசுவாசத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? பலப்பட முடியாது. அப்படி நீங்க நேரம் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் மூலம் இந்த உலகத்துல உள்ள ஞானம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும், உங்க விசுவாசத்தை அசைக்கிறதுக்கு. இதை இப்படி செய்யலாமே,
இது இப்படிதானே நடக்கும், இது எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க விசுவாசம் என்ன செஞ்சிடும்? அசைய ஆரம்பிக்கும். இப்படிதான் அவன் திருட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல. பரலோக ராஜ்யம் இப்படி செயல்படல. அது சத்தியத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, ஆவியானவரை கொண்டு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து நாம போராடும்படி வாழ்வு வாழ அழைக்கப்படவில்லை, விசுவாசத்தில் நடக்கும்படி வாழ என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ போராடிக்கிட்டே இருன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதை நீங்க சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள். நான் இதை என்ன செஞ்சுட்டேன்? ஜெயிச்சுட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு இளைப்பாறுதலும் வெற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலிருந்து எப்போ விடுதலை அப்படின்னு சொல்லி போராடி பெறும்படி அவர் என்ன செய்யல? வைக்கல. வெற்றியிலிருந்து, இது என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த ஓய்விலிருந்து, அந்த விசுவாசத்துல, அந்த சமாதானத்துல அவர் பலவந்தமாக நிற்க சொல்லுகிறார். அந்த இடத்துல உறுதியாக நிற்க சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தின் செல்வம் இயல்பாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். முதல் உதாரணம் யாக்கோபு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 முதல். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இங்க யாக்கோபு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபு அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே எத்தன், டிசீவர், வஞ்சிக்கிறவன், திட்டம் தீட்டி மற்றவங்களோட பொருளை அபகரிக்கிறவங்க. இதுதான் அந்த பெயரோட பொருள். யாக்கோபுங்கிற பெயருக்கே பொருள் அதுதான். அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு திட்டம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது தெரியாம ரெபேக்காலும் யாக்கோபும் திட்டம் போட்டு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க? வாங்கி கொள்றாங்க. ஏமாற்றி வாங்கி கொண்டு செல்லும் பொழுதே தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்ப நான் என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை என்ன செய்ய போறது இல்ல? கைவிட போறது இல்ல. ஏமாற்றுகிறவருக்கு அங்க என்ன கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தம். தேவனோட கிருபையை பாருங்களேன். தேவனோட அன்பை நம்ம யாருமே சரியா புரிந்து கொள்ளல. அதுக்காக அவர் ஏமாத்துறதை என்கரேஜ் பண்றாரா அப்படின்னா நிச்சயமா அப்படி இல்லை. அவர் செயல்படாமல் ஒருவரும் பரிபூர்ணமாக என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவர் ஒருத்தரை வெறுக்கிறாரு, ஒருத்தரை சிநேகிக்கிறாரு, அவர்கிட்ட பார்ஷியாலிட்டி இருக்கு, அவருக்கு சித்தமானவனை அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்லி அவரை தப்பு தப்பா நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். உலகத்திலேயே மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது யாருன்னு கேட்டா காடு தான், தேவன் தான். அவரை எவ்வளவு தப்பா நினைக்க முடியுமோ அவ்வளவு தப்பா என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல. அவருடைய ஃபோர் நாலேஜ், அவர் எக்காலமும் அறிந்தவர், அடுத்து நடக்க போற காலங்களை அறிகின்ற அறிவு அவருக்கு உண்டு. இந்த 2 பேர்ல எந்த பிள்ளை தன்னிடம் வரும் என்று அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதற்கு தகுந்தபடி அவர் தேர்ந்தெடுக்கிறார்.
அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அந்த பிள்ளை உலகத்தின் போக்குல போகலாம், அது எத்தனாக இருக்கலாம், அது எல்லாரையும் ஏமாற்றலாம். ஆனா அது ஒரு நாள் என்னிடத்துல என்ன செய்யும்? வரும். அதற்கு ஏற்ப அவர் திட்டம் தீட்டுகிறார். அங்க வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. எதனால கொடுக்கிறார் தெரியுமா? அடுத்து அவர் அங்க இருக்க போகிற 20க்கு மேற்பட்ட வருஷங்கள் அவருக்கு துன்பத்தின் நாட்கள். அவர் எதை விதைச்சாரோ அதை அவர் அங்க என்ன செய்ய போறாரு? அறுவடை செய்ய போகிறார். அந்த இடத்துல அவர் அப்படியே அந்த சோர்வுக்குள்ள போக கூடாது, அந்த அடிமைத்தனத்தை அவர் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர் அங்க என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். தேவனோடு அந்த உறவுக்குள்ள யாக்கோபு வந்து விடுகிறார். நிறைய ஏமாற்றம். அவர் ஏசாவை எதெல்லாம் ஏமாத்தினாரோ அங்க லாபான் கிட்ட அவர் என்ன செய்கிறார்? ஏமாறுகிறார். எல்லா செயல்களையும் அனுபவித்து முடித்து விட்டு அடுத்து திரும்பி வருகிறார். அடுத்து அவர் யாரை பார்க்கணும்? ஏசாவை பார்க்கணும். ஏசா ஏற்கனவே அவரை கொல்லாமல் விட மாட்டேன்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சபதம் விட்டிருக்கிறாரு. தன்னோட மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அனுப்பி பரிசு பொருட்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இங்க தனித்து தேவனோடு போராடுகிறார். நீர் ஆசிர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை விட மாட்டேன். இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பலத்துல நான் போராடினது போதும், என்னால இனிமே போராட முடியாது, எனக்கு நீங்க தேவை, உங்களுடைய பலம் தேவை, உங்க கிருபை தேவை. இதோட அர்த்தம் அதுதான். விசுவாசத்தோடு அதை அவர் கேட்கிறார். எனக்கு நீங்க வேணும். என் திட்டத்துல நான் போட்டதெல்லாம் போதும், என் பலத்துல நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், நான் இனிமே ஏசாவை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். எனக்கு நீங்க தேவை. அங்க அவரு யாக்கோபுங்கிற பேரை இஸ்ரவேல்னு மாத்துறாரு. மாற்றி அங்க அவரை ஆசிர்வதிக்கிறார். நீ தேவனோடும் மனிதனோடும் என்ன செய்தாய்? போராடி மேற்கொண்டாய். ஏசா கிட்ட போற ஒரு வழி அவர் கொடுக்கிறார், பலப்படுத்தி அனுப்புகிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன் போன்னு சொல்றாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் தேவனிடத்துல செல்லக்கூடிய ஒரு வழியை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி வைத்திருக்கிறார். எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டைக்கு செல்லக்கூடிய ஒரு வழி சிலுவையில் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு இந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. என் செயல்கள்னால இல்ல, என்னோட நற்கிரியைகள்னால இந்த இடத்த அவர் எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிடைத்த தைரியம். நான் எப்ப வேண்டுமானாலும் அவரிடம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் இரக்கத்தினால் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். எப்பேற்பட்ட காரியத்துல நான் நின்று கொண்டிருந்தாலும் அவர் கிருபையை நான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த ஒரு உறுதி, இந்த ஒரு நிச்சயம், இந்த ஒரு விசுவாசம் நமக்கு சிலுவையில என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி யாக்கோபு விசுவாசத்தோட எனக்கு இது வேணும்னு சொல்லி அவர் அந்த இடத்துல விடாமுயற்சியோடு, அதை பார்க்காம நான் என்ன செய்ய போறது இல்ல, விட போறது இல்ல. இன்றைக்கு நம்ம கெஞ்சி நிற்க வேண்டிய இடத்துல இல்ல, இந்த ஆசிர்வாதம், இந்த விடுதலை, இந்த சுகம், இந்த கிருபை, தேவனுடைய இந்த இரக்கம் எனக்கானது என்ற நிச்சயத்தை நம்ம பலவந்தமா என்ன செய்யணுமா? பிடித்து கொள்ளணும். ஏனென்றால் உங்களுடைய சூழ்நிலைகள் அதற்கு சாதகமா இருக்காது. உங்களுடைய சரீரம் அதுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். உங்க உறவுகள் அதுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருந்து உதவி கிடைக்காம போகலாம். அநேகர் கஷ்டப்படுவாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க உதவி செய்யல, என்னோட சொந்தங்கள் உதவி செய்யல, என்னோட உரிமை எனக்கு கிடைக்கல. நான் சொல்றது என்ன தெரியுமா சொல்வேன்? அவங்கெல்லாம் உதவி செஞ்சா யார் அங்க மகிமைப்படுவா? யார் அங்க கடவுளா மாறுவா? அவங்கதான். உதவி செய்யாமல் இருந்தாதான் மகிமை யாருக்கு போகும்? தேவனுக்கு போகும். அவருடைய மகிமையை அவர் யாருக்கும் கொடுக்கிறது இல்லை.
அவங்க எல்லாம் உதவி செய்யலையா? உங்களுக்கு உதவி யார்கிட்ட இருந்து வரப்போகுது? தேவன் கிட்ட இருந்து வரப்போகுது. அவங்க அவங்க பலத்துல ஒரு சின்ன உதவியை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் உதவி செஞ்சா அவரோட உதவி எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா? அநேக விசுவாசிகள் தவறி போகிற இடம் மனிதனை நம்புகிறதுனால சர்வ வல்லவருடைய பலத்தை பார்க்காம என்ன செய்யறாங்க? போகிறார்கள். உறவுகளை அன்பு செய்யுங்க. நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்? தேவன் மேல வைக்கணும். நீங்க வச்சு பாருங்களேன். இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல உறவை வச்சிருக்கிறீங்களோ, மனுஷனை வச்சிருக்கிறீங்களோ, தயவுக்காக நின்று கொண்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல நீங்க அவரை தூக்கி வைங்க. உங்களுக்கு அங்க கோபமும் வராது. நீங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு தேவனாக இருக்கும்போது மனுஷங்க மேல என்ன வராது? ஏமாற்றம் வராது, கோபம் வராது. உங்களால அன்பாக அவங்களை என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பவுலுக்கும் நமக்கும் ஒரே ஆண்டவர் தானே? அவரால் அவ்வளவு கான்பிடன்ஸா சொல்ல முடியுது இல்ல? பவுல் அவருக்கு ஸ்பெஷல் சைல்டா? இல்ல. நாமும் விசேஷித்தமானவர்கள் தான். ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள் தான். அவர் பவுலுக்காக மாத்திரம் ரத்தம் சிந்தல, நமக்காகவும் ரத்தம் என்ன செய்திருக்கிறார்? சிந்தி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனித்துவமாக உருவாக்கி இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவருமே அவரோட மாஸ்டர் பீஸ் தான். மாஸ்டர் பீஸ்னா என்ன தெரியுமா? ஒரு கிரியேட்டரோட விசேஷித்த படைப்பை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மாஸ்டர் பீஸ் தான். ஏனென்றால் அவர் பார்த்து பார்த்து பிரமிக்கத்தக்க வகையில ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? உருவாக்கி இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படிங்கிற விசுவாசத்துல நீங்க பலவந்தமா நிற்பீர்கள் என்றால் மனுஷனை நாடி என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை தூக்கி என்ன செய்ய மாட்டீங்க? வைக்க மாட்டோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அந்த விசுவாசத்துல உறுதியா நம்ம என்ன செய்யல? வரல. அதனாலதான் யார்கிட்ட அந்த தயவுன்னு சொல்லி நம்பிக்கை, ஏமாற்றம், துரோகம் அதெல்லாம் கடந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு விசுவாசி வாழ்க்கையில இந்த இடத்தை அவர் என்ன செய்யல? வைக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க யாக்கோபு போராடி எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், உங்க உதவி வேணும், உங்க கிருபை வேணும், உங்க பலம் வேணும்னு போராடி கேட்கிறாரு. இன்றைக்கு நாம் போராடி கேட்கக்கூடிய இடத்தில் தேவன் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. அவர் கொடுத்த அந்த வாழ்வை, அந்த சமாதானத்தை, அந்த வல்லமையை, அந்த விசுவாசத்தை பலவந்தமா பிடித்து கொள்ற இடத்துல அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த பலவந்தமா பிடிக்கிறதற்கும் நம்ம பலத்துல அவர் பிடிக்க சொல்லல. வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் தீர்மானம் எடுத்தால் போதும். உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம். இந்த இடத்துல நான் தேவனை சார்ந்து கொள்ள போறேன். என் விசுவாசத்தை நான் விட போறது இல்ல. என்னுடைய சமாதானத்தை நான் இழக்க போறது இல்ல. திருடனோட டார்கெட் எதுதான்? அதுதான். பரலோக ராஜ்யத்தோட பொக்கிஷம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட சுதந்திரம் எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. அந்த செல்வத்தை அவன் திருட வருகிறான். இதை நான் விட போறது இல்ல. என் விசுவாசத்தை அசைக்கிறதுக்காக வர்றான். இந்த விசுவாசம் அசைக்கப்படாத படிக்கு அதை நான் உறுதியா என்ன செய்ய போறேன்? பிடித்து கொள்ள போறேன். இந்த தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்துல நீங்க செயல்படணும். அவ்வளவுதான். நைட்டு தீர்மானம் எடுத்துட்டு காலையில சூழ்நிலையை பார்த்தோன்னே என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. தீர்மானம் எடுத்து அதுல என்ன செய்யணும்? செயல்படணும். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, விருப்பம் இருந்தால் மாத்திரம் போதாது, விருப்பத்துடன் கூடிய தீர்மானம் வேண்டும். அந்த தீர்மானத்துடன் கூடிய செயல் வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னே வச்சுக்குவோமே. ஒலிம்பிக்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேம் ஸ்டார்ட் ஆன உடனே விளையாட்டு வீரர்கள் வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு போல அவங்க என்ன செய்வாங்க? அப்படி கண் இமைக்கிற நேரத்துல அந்த பாயிண்ட்ல போய் நின்றுவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்படி ஃபாஸ்டா ஓடுவாங்க. நம்மள கொண்டு போய் விட்டா ஓட முடியுமா? நாமளும் அவங்களும் ஒரே சரீரம் தான் இல்லையா? ஒரே பாடி, நேச்சர் ஒரே இயல்பு தான், ஒரே ஸ்ட்ரக்சர் தான். நம்மளால ஏன் ஓட முடியல, அவங்களால ஏன் ஓட முடியுது? என்னோட கேள்வி. அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு
ஒரு விளையாட்டு போட்டியில கோல்டு மெடல் கொடுத்தா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் அதுல விருப்பம் இருக்கு. விருப்பம் இருக்கிறதுனால நான் அந்த பிரைஸ போய் வாங்க முடியுமா? முடியாது. அந்த விருப்பத்துக்கு ஒரு தீர்மானம் வேணும். அந்த தீர்மானத்துக்கு ஒரு செயல்முறை என்ன செய்யணும்? வேண்டும். இது செய்ய செய்யதான் அந்த மெடலை என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அது போல எல்லாருக்கும் தேவனை பிடிக்கும் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். விருப்பம் இருக்கு. அது பலவந்தமா நான் பிடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆசை இருக்கிறதுனால அதை பிடிக்க முடியாது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். அங்க ஒரு தீர்மானம், நான் ஓடணுங்கிற தீர்மானம் இல்லாம பவுலால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அவர் திரும்பி பார்த்தாருன்னா அவர் வாங்கின பட்டமெல்லாம் செவர்ல தொங்க விட்டுருப்பாரு. அவர் பெரிய ஒரு ரிச் பர்சன். அவர் அந்த காலத்திலேயே கமாலியேல்கிட்ட படிச்சவர். அவருக்கு கிரீக், ஹீப்ரு 2 லாங்குவேஜும் தெரியும். அவர் யூத மதத்துல ஒரு பெரிய போஸ்ட்ல அவர் இருந்தவர். கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னா இதெல்லாம் அவர் விட்டுட்டு தான் வரணும். எனக்கு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? அவர் விட வேண்டிய தீர்மானங்கள் எத்தனை! அந்த வாங்கின பட்டத்தெல்லாம் அவர் தூக்கி போட்டுட்டு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். அந்த போஸ்ட், அவர் இருந்த போஸ்ட் குப்பைன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. அந்த காலத்துல அதை குப்பைன்னு நினைச்சா பவுல எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்னால நிறைய பேர் நம்மள என்ன சொல்லுவாங்க? பைத்தியம்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த பெயரை நீங்க வாங்கலைன்னா நீங்க தீர்மானம் எடுக்கலன்னு நான் சொல்லுவேன். நீங்க தீர்மானம் எடுத்தா உங்களுக்கு என்ன பெயர் கிடைக்கும்? பைத்தியம். இந்த பெயர் நிச்சயம் ஒரு விசுவாசி வாங்குவீங்க. நீங்க பலவந்தமா பிடிச்சீங்கன்னா வாங்குவீங்க. இந்த பைத்தியங்கிற பெயர் வாங்கலையா, நம்ம இன்னும் தீர்மானம் என்ன செய்யல? எடுக்கல. வெறும் வார்த்தைகளால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆசையா இருக்கிறேன், பலவந்தமா பிடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு, இப்படி சொல்றதுனால அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வாசிக்கலாம். மார்க் 5:25 முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, கையில வச்சிருந்த சொத்தை எல்லாம் வித்து வைத்தியம் என்ன செஞ்சுட்டாங்களா? பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சற்றாகிலும் அப்படின்னா கொஞ்சம் கூட சுகம் என்ன செய்யல? கிடைக்கல. மருத்துவர்கள் எல்லாம் கை விட்டுட்டாங்க. அந்த காலத்துல அந்த நோய் தீட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க பக்கத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. அவங்க தெருவில் இறங்கி நடந்து போனால், அவங்க தீட்டுன்னு சொல்லாம நடந்து போனா அவங்கள கல்லெறிஞ்சு என்ன செய்யலாம்? கொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கையில காசு இல்ல, கையில காசு இருந்தாலே சொந்தங்கள் என்ன செய்யாது? வராது. காசு இல்லைன்னா எந்த சொந்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அதுவும் அந்த நோய் பக்கத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, சொந்தங்களால், மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை.
நோயின் தீவிரம், மரணம் அவங்கள நெருங்கிக்கிட்டு இருந்துதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 12 வருஷமா இரத்தப்போக்கு. 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட அவங்களால எழுந்து நடமாட முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்ன செய்யறாங்களா, கேள்விப்படுறாங்களாம். கேள்விப்பட்ட உடனே நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்படின்னு வசனம் இருக்கு. எனக்கு ஆரம்ப காலத்துல நான் தியானிக்கும் போது இந்த அம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, மருத்துவரை நம்பி ஏமாந்துட்டாங்க, சொந்தங்களை நம்பி என்ன செஞ்சுட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. மனிதர்கள்னால நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. என்ன பாவம் செஞ்சாலோ இப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அவங்க காது படவே என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நோயோட தீவிரம், மரணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வருஷ கணக்கா அவங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, வருஷ கணக்கா அனுபவிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவ அந்த காலத்துல தேவகுமாரனா யாரும் என்ன செய்யல, பார்க்கல. போதகரா தான் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அவரை நம்புகிறதற்கு நம்பாமலும் அங்க அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். அங்க சான்சஸ் இருக்கு. இந்த சூழ்நிலையில இவ்வளோ தடைகளை சிந்தனைகள்ல தாண்டி நான் இயேசு கிறிஸ்துவோட ஆடைய தொட்டா போதும் சொஸ்தமாவேங்கிற விசுவாசத்தை அந்த அம்மா எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? நான் சொல்ல வர்றது புரியுதா? எல்லா மனிதர்கள் கிட்டையும் ஏமாற்றம், கைவிடப்பட்ட நிலைமை, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவங்க சிந்தனையில ஆயிரக்கணக்கான கேள்விகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகள். இதற்கு மத்தியில அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்பட்ட உடனே நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். 1 நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல. ஆங்கில வேதாகமத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அவருடைய ஆடைய தொடுற வரைக்கும் சொன்னாங்களாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல, எது வரைக்கும் சொன்னாங்களா, ஆடைய தொடுற வரைக்கும். அடுத்து ஒரு ஆச்சரியம் அந்த அம்மா கிட்ட என்ன அப்படின்னா, அவங்கள தூக்கிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. ஏசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் அற்புதங்கள். கண் தெரியாதவங்களை குணமாக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு, பேச முடியாதவங்க பேச வைக்கிறாரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறாரு, மரிச்சவங்க உயிரோடு எழும்புறாங்க, அசுத்தாவிகள் அலறி அடிச்சு ஓடுது. இப்படி ஒருத்தர் தெருவுல நடந்தா அவர் தனியாவா போவாரு? கூட்டமா போவாங்க. நோயாளிகள் கூட்டம், தூக்கி வந்தவர்கள் கூட்டம், சீஷர்கள் கூட்டம், குறை சொல்ற வர்ற ஒரு கூட்டம், பரிசேயர்கள் கூட்டம், அந்த தெரு முழுக்க என்ன செஞ்சிருப்பாங்க, மக்கள் கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள நான் எப்படி போக முடியும்னு சொல்லி நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சூழ்நிலைக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்கே, இதுக்குள்ள நான் எப்படி போக முடியும்? பலவந்தம் பண்றது அப்படின்னா இந்த சாக்கு போக்கு அது என்ன செய்யாது, சொல்லாது. அந்த அம்மா சாக்கு போக்கு சொல்லல. அந்த அம்மா நடந்து போனாங்களா, தவண்டு போனாங்களா, உருண்டு போனாங்களா சொல்லப்படல. ஆனா போய் அவங்க என்ன செஞ்சாங்களா, தொட்டாங்க. இந்த அம்மாவை கூட்டத்துக்குள்ள யாராவது பார்த்து இவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லலாம். ஏன்னா யாராவது தெரிஞ்சுக்கிட்டா கல்லெறிஞ்சு கொல்லுவாங்களேன்னு அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்க முடியுமா, முடியாதா? கேள்வி கேட்டிருக்கலாமா இல்லையா? ஆனா அவங்க ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க. நான் இங்கேயே இருந்து சாகிறத விட நான் என்ன செய்யலாம், அங்க போய் நான் ஒரு தடவை நான் அதை முயற்சி செஞ்சு பார்த்தேங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? எப்படி ஒரு டிசிஷன் பாத்தீங்களா? இதுதான் பலவந்தம் பண்றது. இன்றைக்கு இந்த அம்மாவோட காலகட்டத்துல நாம இல்ல. ஏசு கிறிஸ்து தெருவுல போகல, அவர் எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் ஆடைய தொடணும்னு இல்ல, அந்த சுகமே நமக்குள்ளதான் இருக்கு, அந்த விடுதலை நமக்குள்ளதான் இருக்கு, அவருடைய வல்லமை நமக்குள்ளதான் இருக்கு. உலகங்களை உண்டாக்கின வல்லமை. இதை நீங்க தியானிச்சு பாருங்க. உங்க நோய் உங்களை விட்டு போகலாட்டி நீங்க சொல்லுங்க, உலகங்களை உண்டாக்கின வல்லமை, மரித்தோரை உயிரோடு எழச் செய்த வல்லமை இன்னைக்கு வெளியில இல்ல, எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்கு. இந்த அம்மா போய் தொட்டாங்கன்னு போட்டிருக்கு வேதத்துல. இந்த அம்மாவோட பலத்துல எந்த ஆண்களை அவங்க தள்ளிட்டு போயிருக்க முடியும்? எல்லாருக்குமே அவங்க கூட்டிட்டு வந்த நோயாளியை எப்படியா தொட வச்சிடணும்னு என்ன செய்வாங்க,
நின்று கொண்டிருந்திருப்பாங்க. இந்த அம்மா எப்படி போய் தொட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அம்மா வாயை திறந்து என்ன செஞ்சாங்களாம்? சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி நடந்தது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுது தெரியுமா? அவங்க பலவீனத்துல அவங்க தீர்மானம் தான் எடுக்காங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு அழகான ஒரு சம்பவம். இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவ தேர்ந்தெடுக்காம இருந்திருந்தால் அவங்களால என்ன செய்ய முடியும். ஏன்னா அவங்க சூழ்நிலைகள்ல அத்தனை காரணம் இருந்தது. எவ்வளவு நெகட்டிவ் அவங்க சிந்தனையில இருந்தாலும், எதிர்மறையான சிந்தனைகள் அவங்களுக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் ஆடையை தொட்டா போது நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாவேன். அப்படி சொல்லிக்கிட்டே அவங்க இருக்கல. எந்திரிச்சு என்ன செஞ்சாங்களா? செயல்படுறாங்க. அவங்க பலவீனத்துல ஒரு அடி அவங்க எடுத்து வைக்க அந்த பலவீனத்துல அவருடைய பலம் பூரணமா என்ன செய்யும்? விளங்கும். அந்த பலம் வெளிப்படுது. அவங்க எப்படி போனாங்கன்னு சொல்லப்படல. அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு வழி அவங்களுக்கு உண்டாகிறது. நாம என்ன சொல்றோம்? எனக்கு வழி உண்டாகட்டும், நான் என்ன செய்யறேன்? போறேன்னு சொல்றோம். நீங்க போனாதான் உங்களுக்கு அங்க என்ன உண்டு? வழி உண்டு. இது அநேகருக்கு தெரியறது இல்ல. புயல் அடிக்குது, அலைகள் கொந்தளிக்குது, படகுல இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து நடந்து வராரு. இது நீர் தான் சொன்னா நானும் வர கட்டளையிடும் பேதுரு சொல்றாரு. ஏசு கிறிஸ்துக்கு வேற வழி இல்ல, அது நான் தான் வான்னு சொல்றாரு. 12 பேர்கிட்டையும் தானே சொன்னாரு. வான் சொன்னோடனே 12 பேரும் கால் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? எத்தனை பேர் அதுல நடந்தாங்க? ஒரே ஒருத்தர் தான். பேதுரு நடக்கிறதுக்கு காலை வைக்கும் போது மீதி 11 பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முந்திரி கொட்டை மாதிரி போறா, என்ன செய்யறான்னு பார்ப்போம். இதுல ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பேதுருவுக்காவது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நடந்து ஜீசஸ் கிட்ட அவர் என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். இவங்க இருக்கிற படகோ மூழ்கத்தக்க வகையில தண்ணி நிரம்பி இருக்கு. அது என்னதான் செய்ய போகுது? மூழ்கதான் போகுது. இன்றைக்கு அநேகர் அந்த கடல் மேல நடக்கிற பயணத்தை, அனுபவத்தை தவற விடுறதுக்கு இந்த சாக்கு போக்கு சொல்றதுதான் காரணம். இது இப்படி இல்லாம இருந்தா நான் செய்ய முடியும், இது எனக்கு இப்படி இருந்ததுன்னா என்னால பார்க்க முடியும். இல்ல, அதுக்கு மத்தியில அந்த விசுவாசத்தை பலமா, உறுதியா, பலவந்தமா பிடிச்சுக்கிறது தான். அதுதான் உங்களை கடல் மேல நடக்க வைக்கும். நம்ம சொல்ற சாக்கு போக்கு, ஏற்கனவே படகு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? மூழ்கிக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு ஓட்டப்படகு. அந்த ஓட்டப்படக நம்ம ஒரு பாதுகாப்பா என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? பிடிச்சு வச்சிருக்கிறோம். இத விட்டுட்டு உறுதியான விசுவாசத்தோடு அவரை உறுதியா பிடிக்கும் போதுதான் அந்த ராஜ்யத்தின் செல்வம் வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை அசைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகள் இருக்கதா செய்யும். உங்க உணர்வுகள் இருக்கலாம், உங்க சரீரம் சொல்லலாம், உங்க சூழ்நிலைகள் சொல்லலாம், உங்க உறவுகள் சொல்லலாம், அதெல்லாம் நிஜம். அதற்கு மத்தியில தான் அசைவில்லாமல் உறுதியா என்ன செய்யணுமா? பிடிச்சு வைக்கணுமா? இதுதான் பலவந்தம் பண்றது. தேவனோட கையை பிடிச்சு திருக்கிறது இல்ல. அவர் மனம் மாறுவாரா? இல்லையா? இல்ல. ஏற்கனவே அவர் மனம் இறங்கி மனம் மாறி நமக்கு என்ன தேவையோ அதை சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். அந்த நம்பிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாக பிடித்திருக்க கடவோம். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன செஞ்சுக்கிறாங்களா? பிடித்து கொள்ளுகிறார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். பரலோக ராஜ்யம்
இன்றைக்கு எங்களுக்குள் கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரங்கள், செல்வங்கள் இன்று எங்களுக்குள் இருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தை, சமாதானத்தை, ஆவியானவரை, சத்தியத்தை பலவந்தமாய் பிடிக்க இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. சூழ்நிலைகள் அசைக்கும்படி வந்தாலும், பிரச்சனைகள் எங்களை அசைக்கும்படி, எங்கள் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் திருடும்படி வந்தாலும் அதை நாங்கள் பலவந்தமாய் உறுதியாய் பிடிக்கவும் அறிக்கையிடவும் இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்தை நீர் விரிவுபடுத்துகிறீர். நீர் ஆளுகை செய்யும் இடம் எங்கள் இருதயமாக இருக்கிறது, விசுவாசிகளின் இருதயமாக இருக்கிறது. பூமியில் எங்கள் மூலமாக அதை ஸ்தாபிக்கிறீர் என்ற சத்தியத்திற்காய் நன்றியப்பா. உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறதே பரலோக ராஜ்யம் விரிவுபடுத்தப்படுகிறது என்று எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ உங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி, பலப்படுத்தியதற்காக நன்றியப்பா. உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய சுகம், உம்முடைய வாழ்வு அவங்க சிந்தனைகளையும் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில பாவ சாப கட்டுகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த விடுதலையை, சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க சரீரத்துல, வாழ்க்கையில நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. அவர்களையும் அவங்க பிள்ளைகளையும் நீங்க அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சமுதாயத்துல நீர் வைக்கிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.